ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. ஸோ நம்ம அப்ஸ்டாக்ஸில் ஐபிஓவில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மொபைல் மூலியமாக ஒரு வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக உங்களோட அப்ஸ்டாக்ஸ் லாகின் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கவர்ன்ற ஐக்கான் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட் இன் ஐபிஓ, அதில் வியூ ஆல்னு இருக்கும். ஸோ வியூ ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐபிஓஸ், ஆன்கோயிங்கு, அப்கமிங்கு, ஃபினிஷ்டு, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது இது எல்லாமே காட்டும். இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்கோயிங்கில் இருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் மார்ட்டு 56 ரூபாலேருந்து 59 ரூபாய்க்குள்ளே பண்ணலாம். பிட்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரையும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14 to 24 254 ஷேர்ஸு மினிமம் நம்ம வாங்கி ஆகணும். ஓகே, அது கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸு, அதை பற்றின விவரங்கள் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளைங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லாட் அப்படின்றது தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ 1 லாட்டுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,986, அதாவது 59 அதிகபட்சம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கும். இல்லை 59 வேண்டாம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 59க்கு பதிலாக 58ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இல்லை டைரெக்டாக ஃபுல் அமௌண்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஃபுல் அமௌண்ட்டுக்கு வந்துடும். பிட் 1னா பிட் 2 வேணும்னாலும் பிட் 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம கண்டினியூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி கேட்கும். அதாவது ஜிபே, கூகுள் பேவோ, ஃபோன்பேயில் யூபிஐ ஐடி இருக்கும் இல்லைங்களா, அந்த யூபிஐ ஐடி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை என்டர் பண்ணி கொடுத்துட்டு உங்களுடைய அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணி கேட்கும். அந்த அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணிக்கும். ஓகேங்களா. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களோட பிட்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிமேட் அக்கௌண்ட், அப்ஸ்டாக்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ்ஸு சமீபத்தில் கொடுத்தது, ஆப்ஷன்ஸுக்கோ சரி ஜிடிடி ஆர்டரை க்ரியேட் பண்ணியிருக்கிறது. மற்ற ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேஜராக வந்து சின்ன சின்ன ப்ரைஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் அப்ஸ்டாக்ஸில் அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் மினிமம் ப்ரைஸ், மினிமம்னா நீங்கள் 10 ரூபா 15 ரூபா அது நிஃப்டியை நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இது கூட வாங்கலாம், எந்த வித டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இல்லாமல். ஓகேங்களா. இப்போ ப்ரைஸ் இஸ் பிலோ, ப்ரைஸ் இஸ் அபோவ், இமீடியட்லி. இப்போ இந்த அமௌண்ட் வந்ததுன்னா உடனே வாங்கிக்கோ அப்படிங்கிறதுக்காக இமீடியட்லியும் போடுவாங்க. ப்ரைஸ் இஸ் பிலோ அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா வாங்கிக்கோ. ஓகேங்களா. ப்ரைஸ் இஸ் அபோவ்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ, கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை வாங்கிடு. ஓகேங்களா. இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்துடணும், இங்கே டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடணும். என்ன ப்ரைஸ் எது ஒன்று அணுகுதோ அது ஆக்டிவ் ஆகும். இதில் என்னென்னா ட்ரெயில் மோடு ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டி இது. ஓகேங்களா. என்னென்னா இது வாலடைல் மார்க்கெட்டில் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டாப் லாஸ் டார்கெட் மட்டும் ட்ரை ஸ்டாப் லாஸை போடாமல். ஓகேங்களா. சப்போஸ் ட்ரைடில் ஸ்டாப் லாஸ் போடணுன்னா நான் உங்களுக்கு லைவ் ட்ரேடிங்கில் எப்படி இருக்குன்றது நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்டாப் லாஸ் போட சொல்ல இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஐபிஓ எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்ஸ்டாக்ஸ்லங்கிறது சொல்லியிருக்கேன். ஜிடிடி ஆர்டர் எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறதும் அப்ஸ்டாக்ஸில் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.